வணக்க நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் கருப்பையா முருகன் இயக்கத்தில் பேட்லஸ் சினிமா தயாரிப்பில் பிரேம்ஜி, திவ்யதர்ஷினி, தீபா சங்கர் வழங்கும் என் முத்துராமன், CR ரஞ்சித், சூப்பர் குட் சுப்பிரமணி இவர்கள் நடித்துள்ள படம் தான் வல்லமை. இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஒரு அப்பா மகளுக்கான ஒரு பாச போராட்டம் தான் இந்த படம். ஓகே, இந்த படத்தோட ஸ்டோரிக்கு போதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, மனைவி இழந்த பிரேமிஜி வந்து அவர் மகளோட சொந்த ஊரான அரியலூரில் இருந்து சென்னைக்கு வந்து பிழைப்பு தேடி வராரு. சென்னையில் ஆட்டோ ஓட்டுநர் மூலம் ஒரு குடியிருக்க வீடும் போஸ்டர் ஓட்டும் வேலையும் வந்து அவருக்கு வந்து கிடைக்கிறது. இதனாலே வந்து தன் மகளை வந்து பக்கத்துலேயே வந்து திவ்யதர்ஷினியாக பக்கத்துலேயே வந்து வீடு அறிய வந்து ஒரு அரசு பள்ளியில் வந்து சேர்த்து படிக்க வைக்கிறாரு. இரவு நேரத்தில் போஸ்டர் ஓட்ட போகும்போது மகள் தனியாக இருக்க பயப்படுறாங்க. இதனாலே வந்து மகளையும் வந்து கூட வந்து கூட்டு போகிறாரு. கூட்டு போயிட்டு தெரு தெருவாக வந்து போஸ்டர் ஓட்டுறாங்க. இந்த போஸ்டர் ஓட்டினோடனே இந்த நிலையில் வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து நன்கொடை செய்துக்காண்டி 50 லட்சம் மதிப்பில் நன்கொடை செய்துக்காண்டி CR ரஞ்சித் வந்து அங்கே வந்து வராரு. அவருக்குன்னு தனியாக வந்து ஒரு பாராட்டு விழா வந்து நடத்துகிறாங்க. அந்த பாராட்டு விழாவில் வந்து திவ்யதர்ஷினி பரதநாட்டியம் வந்து ஆடுறாங்க, அருமையாக சூப்பராக. அவங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாராட்டு வந்து நல்லா பாராட்டுலாம் வந்து குவியுது. இந்த டயத்தில் வந்து சரின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சு உடமாற்று அறைக்கு வந்து போகிறாங்க. அங்கே போனோடனே அங்கே வந்து பாலியல் துன்பத்துக்கு வந்து ஆளாயிடுறாங்க. இதனாலே வந்து இந்த பாலியல் துன்பத்து செஞ்சது யார், இந்த விஷயம் வந்து பிரேமிச்சிக்கு வந்து எப்படி திறந்தது, அவர் என்ன செய்தார் என்பதான் வந்து படத்தோட கதை. பெண் குழந்தைகள் மீதான பாலியல் கொடுமைகள் நடைபெறும் குறித்து பல படங்கள் வந்தால் கூட கடந்த ஆண்டு வந்த மகாராஜா படம் வந்து ரசிகர்களின் புருவத்தை வந்து உயர்த்த அளவுக்கு வச்சது. அந்த படத்தின் கருவை வைத்து வல்லமை என்ற இந்த திரைப்படத்தை வந்து கருப்பையா முருகன் வந்து இயக்கியிருக்கிறாரு. இருப்பினும் வந்து இந்த திரைக்கதை வந்து சுவாரஸ்யம் குறைவு தான் இருந்தால் கூட காட்சிகள் வந்து திரும்ப திரும்ப வந்தால் கூட அதனால் ரசிக்க முடியல அப்படின்னு தான் சொல்ல முடியும். தந்தை மகள் பாச போராட்டத்துடன் கதையை வந்து நகர்த்தி இருக்கிற இயக்குனர். காமெடி கேரக்டரில் நடித்த வந்து பிரேம்ஜி வந்து இந்த படத்தில் வந்து முதலாக கதாபாத்திரத்தில் ஹீரோவாக வந்து தடம் வச்சிருக்காரு. இந்த கதையின்படி வந்து 12 வயது மகளுடன் தந்தையாக எமோஷனல் நடிப்பு வந்து கொடுத்துருக்கிறாரு. இருப்பினும் அவரை காமெடியாக பார்த்துவிட்டு அவர் சீரியஸாக வந்து நடிக்கிறது, டைலாக் எல்லாம் வந்து நமக்கு வந்து ரசிக்க முடியல அப்படின்னு தான் சொல்ல முடியும். பிரேம்ஜி மகளாக நடித்துள்ள திவ்யதர்ஷினி வந்து அழகான நடிப்பு வந்து தந்திருக்கிறாங்க. பரதநாட்டியம் ஆடும் காட்சி வந்து க்யூட்டாக வந்து இருக்குது. டாக்டராக வரும் தீபா சங்கர் பேசும் வசனம் வந்து நமக்கு வந்து மனதை வந்து பதிக்கின்றது. இன்ஸ்பெக்டராக வரும் வழக்கு என் முத்துராமன் வந்து காவலர் சூப்பர் குட் சுப்பிரமணி ஆகியோர் எல்லோருமே வந்து அருமையாக வந்து நடிச்சுக்கிறாங்க. இவர்களுடன் தொழிலதிபராக வில்லத்தனமாக கலந்து வந்து CR ரஞ்சித் வந்து அருமையாக வந்து நடிச்சுக்கிறாரு. சூரஜ் நல்லசாமியின் ஒளிப்பதிவு சென்னை வந்து அழகாக வந்து காமிச்சிருக்குது. GKவின் பின்னணி இசை வந்து சூப்பர்னு தான் சொல்ல முடியும். இதில் ப்ளஸ் மைனஸ் சொல்லப்போனால் குடியிருக்கும் வீட்டில் வந்து தொடங்கி பள்ளிக்கூடம் படிக்கிற இடத்துலேருந்து பாதுகாப்பு தரும் காவல் நிலையத்திலேருந்து எல்லா இடங்களையும் வந்து பெண்களுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் வந்து தொடர்ந்து நடப்பதாக வந்து அடிக்கடி வந்து காட்சி வந்து தந்திருக்காங்க. அந்த காட்சியை சிறப்பு தான் சொல்ல முடியும். இருப்பினும் வந்து பல இடங்களில் வந்து குழந்தைத்தனமான காட்சிகள் அமைக்கப்பட்டிருப்பது, திரைக்கதையும் சுவாரஸ்யம் இல்லா படம் நகர்வது சற்று பழமையான தான் சொல்ல முடியும். கரு என்பது ஒரு வரி என்றால் கூட அதை ரசிக்கும்படியான திரைக்கதையை அமைக்கும் ரசிகர்களை ஆச்சரியப்பட வைப்பது நல்ல இயக்குனரின் திறமையாகும். அதை அடுத்து இந்த இயக்குனர் கருப்பையா முருகன் நிரூபிச்சிருக்கார் அப்படின்னு தான் நம்ம நம்புகிறோம். இந்த வல்லமை ரசிகர்களை வந்து ரசிக்க ஒரு இமோஷனலான ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு சூப்பரான படம் தான் சொல்ல முடியும். இந்த படத்துக்கு நான் கொடுக்கும் ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 4 கொடுக்குறேன். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு சூப்பர் மூவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.